நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் எனக்கு சீட்டு கொடுக்கலையா, கவலையே வேண்டாம், இருக்கவே இருக்கு டிவிக்கு, அங்க போற சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில இருந்து விலகினவங்களுக்கு எல்லாருக்குமே விஜய் அவர்கள் வாங்கனே 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 வணக்கங்கனே அப்படின்னு சொல்லிட்டு சீட்டுகளை வாரி கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு தலை இருக்குதுப்பா. அந்த தலை தான் தளபதியை இப்படி ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரத்துல பேசிட்டு இருக்காங்க. யாரு அந்த தலை? தளபதி தலை பேச்சை கேட்டு ஆடுறாரா இல்லையா அப்படின்றத டீடைலா டமால் டுமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்திருக்காரு. ஆரம்பிக்கிற வேகத்திலேயே அவர் ரொம்ப அசுர வளர்ச்சிக்கு வந்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் மத்தியிலும் பேசப்பட்டது. ஏறின வேகத்துல அதே வேகத்துல இறங்கிட்டு வராரு அப்படின்னும் இங்க பார்க்கப்படுது. குறிப்பா விஜய் அவர்கள் இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு போட்டி போட்டுன்னு வராரு. இன்னும் சொல்ல போனா அவரு அழுத்தம் திருத்தமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் களம் எத்தனை முனை போட்டி, அத்தனை முனை போட்டி அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2 முனை போட்டி தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. சோ இவர் இப்படி சொல்றாருல, இதெல்லாம் எதை குறிக்குது, எதுக்காக இவர் இப்படி அழுத்தம் திருத்தமா ஒவ்வொரு மேடைகளையும் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக வாக்குகளை பிரிக்கிறதுக்கு தான் இவர் வந்திருக்கிறாரு அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. சோ விஜய் இவர் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு சொல்லும்போது திமுக வாக்குகளை பிரிக்க வராரு அப்படின்னு பேசப்பட்டது. அதெல்லாம் இல்ல, அதிமுக வாக்குகளை தான் பிரிக்க வராரு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா விலகி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா பாஜக ஒரு பக்கம் விஜய இயக்குறாங்க அப்படின்னு பேசப்படுது. ஆஃப்டர் எலெக்ஷன் விஜய் பாஜக கூட கூட்டணி வைப்பார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. இது நடக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றேன்னா, பெரம்பூர் தொகுதியில கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு ரொம்ப டஃப் கொடுக்கிற ஒரு கட்சி என்ன அப்படின்னா அது அதிமுக கட்சி தான் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சோ அப்படியா இருக்கும் பொழுது அந்த தொகுதியில தன்னுக்கு வேட்பாளரை நிப்பாட்டாம பாமகவுக்கு கொடுத்திருக்காரு. பாமகவுக்கு சில கட்டமைப்புகள் பெரம்பூர் தொகுதியில இல்ல அப்படின்னு தெரிஞ்சும் வேணும்ட்டுக்குனே எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு சர்ச்சையும் ஆச்சு. சோ இதனால விஜயை எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பாஜகவை சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி இப்படிப்பட்ட செயல்களை செய்யறாரு. ஏன்னா நீங்க சிட்டில இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருக்கும் பொழுது சரி, சிட்டில பெரும்பாலான தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படவே இல்லை. ஏன்னா அந்த கட்சியில அவங்க டைரக்டா டிஎம்கே விசஸ் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் களம் கண்டாங்க. அது போல எடப்பாடி பழனிசாமி இந்த தடவையும் அப்படி செயல்படுவார் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஆனா இதற்கு மாறாக கூட்டணி கட்சிகளுக்கு சில தொகுதிகளை ஒதுக்குறாரு. கிட்டத்தட்ட 3 தொகுதியில, சென்னையில இருக்கிற 3 தொகுதியில அவர் ஒதுக்கிட்டாரு. பெரம்பூர் தொகுதி மட்டும் ரொம்ப குறிப்பா எதிர்பார்க்கப்பட்டது. சோ இதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி விஜயை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளாக தான் பாமகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு பேசப்பட்டது. சோ இப்படியாதான் விஜய் ஆப்டர் எலெக்ஷன் என்டிஏ கூட்டணிக்குள்ள போவாரு அப்படின்னு பேசப்பட்டு இருக்கு. இதனிடையில அதிமுகவுல 169 தொகுதிக்கு வேட்பாளர்களை அறிவிச்சுட்டாங்க. இதுல ஒரு சில தொகுதிகளை சில அதிருப்தியாளர்கள் எல்லாம் எழுப்புனாங்க. எங்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கலையே, அதிமுகவுக்கு இந்த தொகுதி கொடுக்காம அமமுகவுக்கு ஒதுக்கிட்டாங்க, பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாங்க, பாமகவுக்கு ஒதுக்கிட்டாங்க. இப்படியா பல சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் எழும்புச்சு ஒவ்வொரு தொகுதியிலும். சோ இதனால அதிமுகவுல தான் தான் எம்எல்ஏவா இந்த இடத்துல நிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை பார்த்து எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் மிச்சமா இருந்தது. சோ இதனால எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தியில இருந்தவங்க பல பேர் என்ன பண்ணாங்க, விலக ஆரம்பிச்சாங்க. இந்த கட்சியில இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலக ஆரம்பிச்சாங்க. மாற்றாக டிவிக்கு பக்கம் போனா கண்டிப்பா நம்மளுக்கு சீட்டு கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்து. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் தான் கேப் இருந்து. இப்ப போய் சேர்ந்தா நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிதான் இருந்தாங்க. ஆனா இருந்தாலும் போய் துண்டு போட்டு வைப்போம்பா, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னா கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா புதுச்சேரியில கிட்டத்தட்ட பாஜகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள், அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள், அதாவது டிவிக்கு அல்லாதவர்களுக்கெல்லாம் உடனே சீட்டு கொடுத்தாங்க. நேத்து நைட்டு வரைக்கும் ஒரு பாஜக, காலையில தூங்கி வந்து பார்த்தா டிவிகேல வேட்பாளர். சோ இந்த மாதிரி அதிரடிகள் என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க டிவிகேல இருந்து. சோ அந்த நம்பிக்கையில தமிழ்நாட்டுல இருக்கிற அதிமுகல நிறைய எதிர்ப்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா டிவிகே பக்கம் போய் சேர்ந்தாங்க. போய் சேர்ந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு அடிச்சது ஜாக் பாட்டி. ஏன்னா விஜய் அவர்கள் 234 தொகுதிக்கும் ஒரே அடியா என்ன பண்ணிட்டாரு, வேட்பாளர்கள் அறிவிச்சிட்டாரு. அதுல அதிமுகவில இருந்தும் காங்கிரஸ்ல இருந்தும் பல கட்சிகள் இருந்து விரக்தியில போனாங்கல்ல,
அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிச்சு ஜாக்பாட். எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, சீட்டை குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாரி அடிச்சிருக்காரு. சொந்த நிர்வாகிகளுக்கு கொடுக்கல. இவரு ரசிகர் மன்றத்தை வச்சிருக்கும் போது போஸ்டர் ஒட்டி சைக்கிள போயிட்டு எல்லா வேலைகளும் பார்த்த அந்த நிர்வாகிகளுக்கு கொடுக்கல. மாறாக கட்சியில வந்து சேர்ந்த மாற்று கட்சியினர்களுக்கு இவரு சீட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இதுல குறிப்பிட்ட 3 பேருக்கு அதிமுக இருந்து விலகின பல பேர் கொடுத்திருக்காங்க. வி.எஸ். பாபா இருக்கட்டும், ஜே.சி.டி. பிரபாகரனா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், நிறைய பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. இதுல குறிப்பிட்டு ஒரு 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமா ஒரு 2 நாட்கள்ல நடந்த மாற்றங்கள். நாங்குநேரி தொகுதி அதிமுகவுக்கு தான் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதிமுகவுல ரொம்ப பிரபலமானவர் நாராயணன். இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, கிரவுண்ட் லெவல்ல இறங்கி என்ன பண்ணிருக்காரு, வேலை செஞ்சிருக்காரு. கண்டிப்பா நாங்குநேரி தொகுதி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. சோ அதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ணலாம், ஜெயிச்சு நம்ம எம்எல்ஏ ஆயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை பார்த்தாரு. ஆனா அந்த நாங்குநேரி தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டதுனால ரொம்ப விரக்தியில இருந்தாரு நாராயணன் அவர்கள். சோ எடப்பாடி பழனிசாமி கிட்ட முறையீடு பார்த்தாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அது காதுல வாங்குற மாதிரி தெரியல அப்படின்னும் பொழுது தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துற விதமா டிவிகேல போய் சேர்ந்தாரு. டிவிகேல போய் சேர்ந்த உடனேயே அவருக்கு அந்த நாங்குநேரி தொகுதி ஒதுக்கப்பட்டது. இப்போ டிவிகே சார்பா நாராயணன் அவர்கள் அந்த நாங்குநேரி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து போட்டி களம் காண்கிறார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அடுத்ததா திருப்பத்தூர் தொகுதி. இந்த தொகுதியும் நமக்கு தான் ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதிமுகவுல திருப்பதி என்றவர் என்ன பண்ணிருந்தாரு, ரொம்ப இறங்கி வேலை செஞ்சிருந்தாரு. இன்னும் சொல்ல போனா இவங்க வேட்பாளர் பட்டியல அறிவிக்கல. இவரு வீதி வீதியா இறங்கி போயிட்டு தேர்தல் பிரச்சார வேலைகளை ஆரம்பித்து விட்டார். இவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் அங்க இருந்து வர தகவல். சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த தொகுதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்குனால இவருடைய திருப்பதி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, அதிருப்தியில இருந்திருக்காரு. அவரும் உடனே போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, டிவிகேல சேர்ந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன பண்ணிருக்காங்க, தொகுதியை ஒதுக்கி இந்தாங்க நீங்க தான் வந்து நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, தொகுதியை ஒப்படைச்சிருக்காங்க. சோ எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அவர் என்ன பண்றாரு, தேர்தல்ல களம் காண்கிறார் அப்படின்றதுதான் இப்போ கலை யதார்த்தமா இருக்கு. அடுத்தபடியா செய்யாறு துளசி மோகன். இவரும் அதிமுகவுல நமக்கு சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கும் ஏமாற்றம் நடந்தனால அவரு டிவிகே தலைவர் விஜய் உடனே சந்திக்கிறாரு. உடனே அவருக்கு செய்யாறு தொகுதி ஒதுக்கப்படுது. அவரு நிக்கிறார். குறிப்பா டிவிகேல பல கட்சியில இருந்து விலகுன எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காங்க, சீட்டு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லப்படும். இதுக்கு பின்னாடி ஒரு தலை இருக்குது அப்படின்னு நான் சொன்னல, அந்த தலை வேற எந்த தலை இல்ல, செங்கோட்டையன் தலை தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு. இந்த குசும்பு வேலை எல்லாம் செங்கோட்டையன் தலை தான் என்ன பண்ணிருக்காரு, செஞ்சிருக்காரு. அதிமுகவை காலி பண்ணணும், எடப்பாடி பழனிசாமிய ஒண்ணு இல்லாம ஆக்கணும்னா அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொரு சீட்டுகளை உருவினால அந்த எடப்பாடி பழனிசாமின்ற சீட்டு சரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் செங்கோட்டையன் அவர்கள் பயங்கரமா ஸ்கெட்ச் போட்டு என்ன பண்றாரு, அதிமுகவுல யாரெல்லாம் அதிருப்தியாளரா இருக்கிறாங்களோ வாங்கண்ணே, நீங்க வாங்க, நான் சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கூத்துட்டு இருக்காரு. விஜயம் வாங்கண்ணே, வணக்குங்கண்ணே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சீட்டை வாரி அடிச்சிருக்கிறாரு. இதனால டிவிகேல இருக்கிற, அதாவது நுங்கம்பாக்கத்துல ஒரு தனியார் ஹோட்டல்ல உள்ள விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, டிவிகே வேட்பாளர்கள் அறிவிச்சுட்டு இருக்காரு. வெளியே பல பேர் என்ன பண்றாங்க, போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. உழைச்ச எங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கல, எங்களை ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ விஜய் அவர்கள் உழைச்சவர்களுக்கு சீட்டு கொடுக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. பணம் இருக்கிறவங்களுக்கு தான்ப்பா சீட்டு, பணம் இல்லையா வெளியே போ அப்படின்ற ரேஞ்சுக்கு டிவிக்கு வந்துருச்சு அப்படின்றதுதான் சோ இப்ப நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏன்னா நீங்க அதிமுகவுல நேத்து வரைக்கும் அதிமுக, இன்னைக்கு டிவிக்கு வந்துட்டா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க. ஏன் கொடுக்குறீங்க, எது கொடுக்குறீங்க? இதேதானே புசியானது சொல்றாரு, சைக்கிள் ஓட்டி போஸ்டர் ஓட்டனுக்கு கொடி பிடிச்சவனுக்கு தான் நாங்க பதவி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவங்களுக்கு எல்லாம் பதவி இல்லையா? ஏன் அவங்கள வந்து சைக்கிள் ஓட்டி என்ன பண்ணல, போஸ்டர் ஓட்டி இல்லையா? நேத்து வரைக்கும் அதிமுகவுக்கு போஸ்டர் ஓட்டி இருந்தவங்க இன்னைக்கு டிவிகே தலைவர் விஜய் வந்து பார்த்தா உங்களுக்கு சீட்டா அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, விமர்சிக்கிறாங்க. ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமியை காலி பண்றதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் இறங்கிட்டாருங்க. இன்னும் சொல்ல போனா ஆரம்பத்துல சொன்ன பாரு, இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்றது. எடப்பாடி பழனிசாமிய காலி பண்ணணும், அதிமுக வாக்கு வங்கிய அப்படியே விஜய்க்கு டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்றதுதான் கலை யதார்த்தமா இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா
அதிமுக அப்படின்னு ஒண்ணு இருக்குதா, எங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடுற அளவுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவிகேல நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது இங்க, 6 முனை போட்டியா வரப்போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. டிஎம்கே கூட்டணி, ஏடிஎம்கே கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, டிவிகே, சசிகலா ராமதாஸ் ஐயா அவர்கள், இன்னொன்னு கிருஷ்ணசாமி அவர்கள், இப்படி 4 முனை போட்டி வரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதனிடையில விஜய் அவர்கள் ஒரு அதிரடியை கிளப்பியிருக்காரு. இங்க 2 முனை போட்டி தான், ஒன்னு டிவிகேக்கும் இன்னொன்னு டிஎம்கே தான், மத்தவங்க எல்லாம் யாரும் களத்தில் இல்ல, ஒதுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேவை ஒதுக்குறாரு. ஆனா தேர்தல் டைம்ல ஏடிஎம்கே டிவிகே ஒதுக்கிச்சா இல்ல டிவிகே ஏடிஎம்கே ஒதுக்கிச்சா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.